வணக்கம். IPL 2025க்காக டெல்லி கேபிட்டல்ஸ் உடைய ஸ்வாட் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல வருது டெல்லி கேபிட்டல்ஸ் உடைய ஸ்ட்ரென்த்னு பார்க்கும்போது அந்த டீம் உடைய எக்ஸ்ப்ளோசிவான பேட்டிங் லைனப் எல்லோருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அந்த பேட்டிங் லைனப் பார்த்தாலே அவ்வளவு ப்ராமிசிங்கா இருக்கு. இந்த லிஸ்ட்ல முதல்ல வருது எக்ஸ்பீரியன்ஸ் T20 ஓபனரான KL ராகுல். அவருடைய கன்சிஸ்டன்சி ப்ரூவன் டைமும் எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததா வருது ஃபாஃப் டு பிளசிஸ். IPL ஹிஸ்டரியில ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கன்சிஸ்டன்ட் பேட்டர் அவரு. இதுல இன்னொரு பிளேயர் இருக்காரு, அவர் தான் ஜேக் ஃப்ரேசர் மெக்குர். அவருடைய எக்ஸ்ப்ளோசிவ் நமக்கே தெரியும். இது இல்லாம ப்ராமிசிங்கான இந்தியன் டேலண்ட்ஸ்லாம் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருக்காங்க. உதாரணத்துக்கு அபிஷேக் பொரல், கருண் நாயர், சமீர் ரிஸ்வி, அஷ்டோஷ் சர்மாலாம் இருக்காங்க. இவங்க எல்லோருமே பேட்டிங் உடைய டெப்த்துக்கு உதவுவாங்க. இதுல வர அடுத்த ஸ்ட்ரென்த் டெல்லி கேபிட்டல்ஸ் உடைய பவுலிங் லைனப். இதுல முதல்ல வருது மிச்சல் ஸ்டார்க். இன்டர்நேஷனல் லெவல்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் பேசர் இவரு. அடுத்ததா நம்ம நடராஜன் இருக்காரு. இவரு எக்ஸ்பர்ட்டான ஒரு டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட். இதுல அடுத்தது வருது துஷ்மந்த சமீரா. இவர் ஒரு ப்ரூவன் இன்டர்நேஷனல் பேசர். இதுல இன்னொரு பேசர் இருக்காரு, அவர் தான் சீனியர் மோஸ்ட் பிளேயரான மோஹித் சர்மா. இவர் T20 ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு, IPL ப்ரூவனா இருக்காரு. இதுல இன்னொரு முக்கியமான பிளேயர் இருக்காரு, அவர் தான் முகேஷ் குமார், அப்கமிங் இந்தியன் பேசரா இருக்காரு. ஸோ இப்பேற்பட்ட ஒரு காம்பினேஷனோட டெல்லி கேபிட்டல்ஸ் உள்ள வராங்க. அதனால டெல்லி கேபிட்டல்ஸ் உடைய இந்த பவுலிங் லைனப் அவ்வளவு டெப்தா இருக்கு. பவர் பிளே மற்றும் டெத் ஓவர்ஸ்ல இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே டாமினேட்டிங்கா இருக்க போகுது. அடுத்ததா டெல்லி கேபிட்டல்ஸோட வீக்னஸ். இதுல வர முதல் விஷயம், அந்த டீம் ஓவர்சீஸ் பிளேயர்ஸே நம்பியிருக்காங்க. KL ராகுலை தாண்டி யாருமே இந்தியன் பேட்டர்ஸ் அந்த டாப் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கான இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஏன்னா கருண் நாயர் நல்ல பிளேயர் தான், ஆனா அவர் IPL ரெகுலர் மெம்பரா இல்ல. மீதம் இருக்கிற டெல்லியோட இந்தியன் பேட்டர்ஸ்க்குலாம் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. சோ அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டீமுடைய வீக்னஸா இருக்கு. இதுல வர அடுத்த வீக்னஸ் என்னன்னா, இந்த டீமுடைய ஸ்பின் அட்டாக்ல பெரிய அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஏன்னா அக்ஷர் பட்டேல் மற்றும் குல்தீப் யாதவ் மட்டுமே இருக்காங்க. அவங்களுக்கான பேக்கப் ஆப்ஷன் அப்படின்றது எக்ஸ்பீரியன்ஸா இல்ல அப்படின்றத உண்மை. அக்ஷர் பட்டேல் மற்றும் குல்தீப் யாதவுடைய ஸ்பின் பவுலிங்ன்றது அந்த டீமுக்கு மிகப்பெரிய பலம் தான். ஆனா அதை தாண்டி யாருமே இல்லைன்றது தான் வீக்னஸா இருக்கு. இந்த டீமுடைய பேக்கப் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அஜய் மண்டல் இருக்காரு. அவர் அன்கேப்ட் இந்தியன் ஸ்பின்னர். இது இல்லாம விப்ராஜ் நிகம் இருக்காரு. T20 பவுலரா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்காரு. இதுல வர அடுத்த வீக்னஸ், அந்த டீமுடைய ஓப்பனிங் காம்பினேஷன் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அதாவது யார் ஓப்பனிங் இறங்குவாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. KL ராகுல் ஒரு நல்ல ஓப்பனர். ஆனா KL ராகுலோட ஓப்பனிங் பேரா இருக்க போறது யாருன்றதான் கேள்வியே. அதுல ஒருத்தவர் ஜேக் ஃப்ரேசர் மெக்குர், இன்னொருத்தவர் ஃபாஃப் டு பிளசிஸ். ஆனா ஃபாஃப் டு பிளசிஸ் மற்றும் ஜேக் ஃப்ரேசர் மெக்குருக்கும் நல்ல ஓப்பனிங் காம்பினேஷனா இருக்கலாம். அப்படி ரெண்டு பேருமே ஓப்பனிங் காம்பினேஷனா உள்ள வந்தாங்கன்னா KL ராகுல் மிடில் ஆர்டர்ல தான் இறங்க முடியும். IPL மிடில் ஆர்டர்ல KL ராகுலுக்கு பெரிய அளவுக்கு ஆவரேஜோ ஸ்ட்ரைக் ரேட்டோ இல்ல. அது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஸோ இந்த ஓப்பனிங் காம்பினேஷனே ஒரு கன்ஃபியூஷனா இருக்க போகுது. அடுத்ததா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல வர முதல் விஷயம் அருண் ஜேட்லி ஸ்டேடியம். ஏன்னா அந்த ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்னதா இருக்கும். பவர் ஹிட்டர்ஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்படி பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்ல கிறிஸ்டன் ஸ்டெப்ஸ், அஷ்டோஷ் சர்மா, ஜேக் ஃப்ரேசர் மெக்குர், ஃபாஃப் டு பிளசிஸ் மாதிரியான பவர் ஹிட்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் ஹோம் அட்வான்டேஜ் நல்லாவே இருக்க போகுது. அது முதல் விஷயம். ஏன்னா இதன் மூலமா டெல்லி கேபிட்டல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர்லாம் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒரு 250+ ரன்ஸ் அந்த மாதிரிலாம் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பவர் பிளேவா அவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வர அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி, டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருக்கிற இந்தியன் டேலண்ட்டுக்கு மிகப்பெரிய சான்ஸா இருக்க போகுது. அந்த அளவுக்கு எமர்ஜிங் இந்தியன் டேலண்ட்ஸை டெல்லி கேபிட்டல்ஸ் வாங்கியிருக்காங்க. இதுல சமீர் ரிஸ்வி, அபிஷேக் பொரல், அஷ்டோஷ் சர்மாலாம் கீ பெர்ஃபார்மன்ஸா இருக்க போறாங்க. இந்த மாதிரியான யங் பிளேயர்ஸ்லாம் நல்லா விளையாடினாங்கன்னா அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த IPL இருக்க போகுது. இதுல வர அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி அக்ஷர் பட்டேலுக்கு தான். ஒரு கேப்டனா உள்ள வந்திருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா T20 இன்டர்நேஷனல் ஃபார்மட்லயே சூரியகுமார் கேப்டனா இருக்காருல்ல இந்தியாவுக்கு, அவருக்கு வைஸ் கேப்டனா இங்கிலாந்து சீரீஸ்ல இவர் இருந்தாரு. சோ இவர் இந்த டோர்னமெண்ட்ல ஒரு கேப்டனா எல்லாம் பண்ணிட்டாருன்னா அவர் இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு கேப்டன்சி அசெட்டா இந்தியன் டீமுக்குள்ள வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. இதுல வர அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருன்னா ரெண்டு முக்கியமான பேசர்ஸ்க்கு. ஒருத்தவர் முகேஷ் குமார், இன்னொருத்தவர் நம்ம நடராஜன். முகேஷ் குமார் அப்பப்ப வந்துட்டு இருக்காரு. ஆனா நடராஜன் பல வருட காலமா இந்தியன் டீமுக்குள்ள வர முடியாத சூழல் இருந்தது. ஏன்னா அதுக்கான அந்த ஸ்லாட்ல நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க. அவருக்கான ஃபிட்னஸ் இன்ஜுரி கன்சர்ன்லாம் இருந்தது. ஆனா இப்போ ஃபுல்லா நம்ம நடராஜன் ஃபிட்டா இருக்காரு. அவர் உள்ள வந்தா உண்மையிலே நல்லா இருக்கும். ஸோ இதுக்கான ப்ராப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த IPL 2025 இருக்க போது. ஏன்னா வரப்போறது T20 வேர்ல்டு கப் அடுத்ததான். ஸோ அதுல நடராஜன் உள்ள வந்தா சூப்பரா இருக்கும். அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு சான்ஸ் தான் இந்த 2025 IPL. ஸோ நடராஜன் உள்ள வரணும் அப்படின்னு ரசிகர்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க. நாமளும் எதிர்பார்ப்போம், கன்ஃபார்மா வருவாருன்னு. கடைசியா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கான த்ரெட். இதுல வர முதல் விஷயம், ஹாரி ப்ரூக் இல்லாததே ஒரு த்ரெட் தான். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பிளேயர்
மற்ற டீம்ஸ்க்குலாம் த்ரெட்டா இருப்பாரு. ஆனா கடைசியா அவர் ஐபிஎல் விட்டு விலக போறேன் அப்படின்ட்டாரு. ஸோ ஹாரி ப்ரூக்கான ஒரு ப்ராப்பரான ரீப்ளேஸ்மெண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் அனௌன்ஸ் பண்ணாலும் கூட அது கரெக்டா அமையாது. ஏன்னா அவர் ஒருத்தவர் தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு T20 ஸ்பெஷலிஸ்ட் அவரு. அவர் இல்லாதது ஒரு த்ரெட் தான். ஏன்னா அந்த மாதிரி பிளேயர் இருந்திருக்கணும். ஒரு மிடில் ஆர்டர்ல மிஸ் பண்ணிட்டாங்க. இதுல வர அடுத்த த்ரெட் என்னன்னா அக்சர் பட்டேலுடைய கேப்டன்சி கூட சொல்லலாம். ஏன்னா அது பேக் ஃபயர் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவரு ஐபிஎல்ல ஃபுல் டைம் கேப்டனா இருந்தது கிடையாது. ஒரு நியூ கேப்டனா உள்ள வரும்போது அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பேக் ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது த்ரெட்ல வருது. சரி, இதுல வர அடுத்த த்ரெட் டெல்லி கேபிட்டல்ஸ் ப்ரெஷரை ஹேண்டில் பண்றது. ஏன்னா ஒரு 17 வருஷமா அவங்க கப் அடிக்காமலே இருக்காங்க. அது கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா ஒவ்வொரு ஐபிஎல்லுமே டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ப்ராப்பரான டீம் அமையும். 2008ல இருந்து இப்போ வரைக்குமே அவங்க நல்ல டீமா தான் இருந்திருக்காங்க. ஆனா அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாம நாக் அவுட் கூட வராம மீறி வந்தா அங்கேயும் வெளியே போயிட்டு அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. ஸோ அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு மிகப்பெரிய த்ரெட்டா இருக்க போகுது. ஸோ இதுதான் இந்த 2025 ஐபிஎல்ல டெல்லி கேபிட்டல்ஸ் உடைய ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ஸ். இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்தும் உங்களுடைய கருத்து மாறலாம். அப்படி மாறினாலும் நீங்க அதை பதிவு பண்ணுங்க. நாம இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தன்.